பேக் சைட்ல இருக்கிற ஒரு கொட்டாயில 2 பேருமே தூக்கிட்ட நிலைமையில காணப்பட்டாங்க. இது வந்து ஒரு ஆணவ கொலை தான் அப்படிங்கிறத பார்த்திபனோட வீட்டு சைட்ல இருந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த பையனோட அவங்க அம்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எங்க பையனுக்கு தான் இப்படி ஆகியிருக்கு. நாங்க போய் ஒரு போராட்டம் நீடிச்சோம். எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போராட்டம் நீடிக்கிறோம். ஆனா எங்களுக்கு வந்து சேஃப்டி எதுவுமே குடுக்காம போலீஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்களே தவிர்த்து, நாங்க எல்லாருமே பொதுமக்கள்லாம் அங்கேயே தான் நின்னு போராடிட்டு இருக்கோம். யாருமே அதுக்கு வந்து செவி சாய்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதே பையன் வீட்டார் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணோட வீட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே அழிச்சு உடைச்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே ஃபைனலா என்ன ஆயிருக்குன்னு கிளியரா தெரியல. ஆனா இது எல்லா வகையில இருந்து பார்க்கும்போது இது கண்டிப்பா இது ஒரு ஆணவ கொலை தான் அப்படிங்கிற விஷயத்துல பையனோட வீட்டார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. லவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களோட உயிரை எடுத்திருந்தா அது நியாயமா? காதலிச்சா வெட்டுவேன்னு சொல்ற இதே மண்ணுல கற்பழிச்சா வெட்டுவேன் ஒருத்தன் கூட ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? இதோட வரிகள் சின்னதா இருந்தாலும் இதோட ஆழம் ரொம்ப பெருசு. இந்த நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் மாறிடுச்சு. ஆனா இன்னுமா கேவலமா கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சண்டை போட்டு திரியுறீங்க?